கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான ஆச்சரியமான வாக்கு தத்தத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். கர்த்தரே சொன்ன தீர்க்க தரிசனம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்குமாய் கர்த்தரே சொன்ன ஒரு அற்புதமும் அதிசயமுமான தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். உங்களை எப்படியாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த, உயர்த்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து அறிந்து அதன்படி, ஐயா எங்களை இப்படியாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இப்படியாய் நல்ல அற்புதமும் அதிசயமுமான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? அந்த அதிசயங்கள் எங்கே என்று ஒரு கிதியோன் கதறினது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் கேட்க முடியும். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த கிருபை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை கேட்டு, அந்த நற்செய்தியை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறிவிட்ட உங்களுக்கு அத்தனை அதிகாரமும் இருக்கிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பரிசுத்த ஆவியின் கிருபைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்திலும் பூமியிலும் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளும் உங்களுக்கும் எனக்கும் தான் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, அவைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள், சோதனைகள், போராட்டங்களிலே இருந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் தகப்பன், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய பரம தகப்பன் நமக்கு எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் நிறைவேறும். விசுவாசிக்கிறவர்களாகிய இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். இன்று நீங்கள் ஒருவேளை சின்னவராய், சிறியவனாய், அல்லது ஒருவேளை குப்பையும், ஐயா அற்பமும் குப்பையுமாய் காணப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தாலும் கூட, அவர் எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி, ஒன்றுமில்லாத சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. காரணம் என்ன? இந்த பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் தேவனுடையது, உங்கள் அப்பனுடையது. ஐயா, அவரே பூச்சக்கரத்தில் மீது இவைகளை ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எந்த திருடனும் கள்ளனும் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற எவனும் இந்த உலகத்தை அவன் சுதந்தரித்து அவன்தான் இந்த உலகத்திற்கு அதிபதி என்று சொல்ல முடியாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவர் உங்கள் தகப்பன், நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த பூச்சக்கரங்கள் எல்லாம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவைகள். இந்த பூமியிலும் வானத்திலும் காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், தோன்றினவைகள், தோன்றப்படாதவைகள், தோன்ற போகிறவைகள் எல்லாம் இந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும், ஐயா கிறிஸ்துவினாலும் அவர் மூலமாகவும் படைக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அவரே பூச்சக்கரத்தின் மேல் அதை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அவர்தான் உங்களை புழுதியில் இருந்து தூக்கி குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்வேன் என்று சொன்ன அற்புதங்களின் தெய்வம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உயர்த்தும்படிக்கு
அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் விசாரிப்பற்றவள், கவனிப்பாரற்றவள், கைவிடப்பட்டவள். ஐயோ, விதவையை போலும் கைவிடப்பட்டவளை போலவும் மன நொந்த ஸ்திரீயை போலவும் காணப்படுகிறேன் என்று கவலைப்பட்டாயே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு என்னையா செய்யலாம்? அவர் தந்த வாக்கு தத்தங்களை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஐயா, விசுவாசித்து அதை நம்புங்கள், திடமனதாயிருங்கள். அவைகள் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்று நம்புங்கள். நிச்சயமாய் விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தரே சொல்லுகிற வேளை வரும். ஏற்ற காலம் என்று ஒன்று வரும். நீங்கள் பூரணமாய் கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பூரணமாய் தேவ சமூகத்திலே வந்து, ஐயா, ஒரு நல்ல மார்த்தாளை போல தேவனுடைய சமூகத்திலே நின்று, அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல நீங்கள் கவலைப்படாமல் மரியாளை போல தேவ சமூகத்திலே அதிகாலையிலே வந்து, ஐயா, இந்த அதிகாலையிலே வேளுமினது தொடர்ந்து எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, நான் சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்கிறது, நான் பிரவேசிக்க வேண்டிய சோதனைகள் இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிக்கிறவர் யாரோ? இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இத்தனை வருடங்களாய், இத்தனை காலமாய் யார் என்னை தப்பித்து, என்னை ஆதரித்து, என்னை விடுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்தினாரோ அந்த அற்புதங்களின் தேவனை நோக்கி பார்க்கிறேன் என்று நீங்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களே. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வெட்கம் என்பது இல்லை. ஐயா, வெட்கப்பட்டு போனேன் என்று சொன்னால் நான் பல முறை சொல்லுகிறது போலவே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் வெட்கப்பட்டு போன இடத்தில் இருந்து நீங்கள் அவஸ்தைப்பட்டீர்களே, வெட்கப்பட்டீர்களே, சிறுமைப்படுத்தப்பட்டீர்களே, கைவிடப்பட்டவர்கள் போன்று காணப்பட்டீர்களே, உங்களை பாடாய்படுத்தினார்களே, கேவலமாய் பேசினார்களே, அற்பமாய் ஆதரவற்றவள் போன்று நடத்தினார்களே, அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்தி உங்களை நிச்சயமாய் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இந்த செய்தியிலே அந்த முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, சமீபத்திலே ஒரு அற்புதமான பெரிய சபையிலே, ஒரு மகா பெரிய சபையிலே நான் கேட்டேன், ஜனங்கள்கிட்ட கேட்டேன், ஐயா, உங்களை யாரு, அம்மா, உங்களை யார் யாரெல்லாம் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? 1000 மடங்காய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் தயவு செய்து கரத்தை உயர்த்துங்கள். பல ஆண்டுகளாய், பல 1000 நாட்களாய் சபைகளிலே இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், ஐயா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே. பல 100, பல 1000 நாட்களாய் சபையிலே, பல வருடங்களாய் சபையிலே இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டவர்களை பார்த்து கேட்கிறேன். அரவுண்டு 6500 பேர் இருப்பாங்க. அவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களில் யார் யாரெல்லாம் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கேட்கும் பொழுது ஒருவர் கூட கரத்தை உயர்த்த அவர்களுக்கு ஞாபகம் இல்லை, யோசனை இல்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. அது அவர்களுடைய தவறும் அல்ல, அது அவர்களுடைய தவறும் அல்ல. இந்த அற்புதமான காரியங்களை கர்த்தரே வெளிப்படுத்தினால் ஒழிய இதை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் அறிந்திருப்பதில்லை. ஆனாலும் உங்களை 1000 மடங்காய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் சகோதரனே, நன்றாக கேளுங்கள். இதில் இருந்து உங்களுக்கு இந்த சத்தியமே, இப்பொழுது நான் பேச போகிற காரியமே உங்களை மறுபடியுமாய் உன்னதங்களிலே, சிகரங்களிலே, மலைகளின் சகல கொடிமுடிகளுக்கு மேலாய் உங்களை உயர்த்த போகிற காரியம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏமா, நல்லா கவனிங்க, அதே கேள்வியை உங்களுக்கும் கேட்கிறேன். ஒரு நாளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது, நாம் ஒரு நாளிலே நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது, ஒருவேளை திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது, அல்லது நாம் படித்து முடித்த பிறகு, அல்லது தாயின் வயிற்றிலே உருவானி பிறந்த பொழுது, ஏதோ ஒரு தொடக்கத்திலே 1000 ரூபாய் கூட இல்லாமல் நம்மில் வாழ்க்கையை தொடங்கின பேர் எத்தனை பேர்? 1000 ரூபாய் கூட கையிலே இல்லையே என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனை பேர்? நன்றாக கவனியுங்கள். உனக்கென என்ன இருக்கிறது என்று கேட்டால் எனக்கென்று எதுவுமே இல்லை. ஐயா, நான் பார்த்திருக்கிறேன், பெரிய
பெரிய போதகர்களை பார்த்திருக்கிறேன். இன்று மாட மாளிகையில் வாழ்கிறவர்களை போன்ற போதகர்கள் ஒரு நாளிலே பழைய கஞ்சி இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், பழைய தண்ணீர் இல்லாமல், அதை போட்டு போட்டு இப்படியாய் குடியிருக்க இடமும் படுக்க பாயும் இல்லாமல் அவஸ்தைப்பட்டோம் பலகாலமா என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று சீபான்களைப் போல, ராஜாக்களைப் போல உயர்த்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். மாற்றமே இல்லை என் அன்பு சகோதரனே, சகோதரியே. அதுபோல நம்மில் எத்தனையோ பேர், 1000 என்றால் 10,000 என்றால் உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு நாளிலே கை நடுங்கியது, குலை நடுங்கியது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒன்றுமில்லாமல் இருந்தோம், இன்று 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். 1000 மடங்கை காட்டிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்குள்ளே உண்டு. நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளும் நீங்களுமாய் அப்படியாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேகர் அந்த நிலைமையிலே இருந்து விழுந்திருக்கிறீர்கள். அநேகர் அந்த நிலைமையிலே இருந்து சோர்ந்து தொலைந்து தோற்று கடனும் கஷ்டமுமாய் இருந்திருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் எத்தனை கடனோடு இருந்தீர்கள்? சீரோவில் இல்ல, நல்லா கவனிங்க, சீரோவில் இல்ல, சீரோவுக்கு மேல கீழே கடன்கள், கடன்கள், வட்டி கடன், வட்டி கடன். சாவது ஒன்றே வழி. வீட்டை விட்டு விடலாமா, நாட்டை விட்டே ஓடிவிடலாமா, தேசத்தை விட்டே ஓடிவிடலாமா என்று நினைக்கிற சூழ்நிலைகளில் இருந்தவர்களை எல்லாம் என் பரம தகப்பன், அன்பின் ஆண்டவர், இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலின் தேவன், ஐயா, இதெல்லாம் கணக்கு பார்க்காத என் அன்பிற்குரிய பரம தகப்பன் உன்னையும் என்னையும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு, இதை நம்புகிற, இதை விசுவாசிக்கிற, இதற்கு நன்றி செலுத்த ஆயத்தமாய் இருக்கிற, நன்றாய் கவனியுங்கள். இதற்கு கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஐயா, என்னை ஏற்கனவே 100 அல்ல, 2 அல்ல, 7 இல்ல, 1000 மடங்காய் என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற, அதை நம்புகிற, விசுவாசிக்கிற, அதற்கு நன்றி சொல்ல துடிக்கிற, அதற்கு ஆசைப்படுகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று கர்த்தர் உனக்கு சொல்ல போகும் காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். இதை நீங்க இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நல்ல 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 மனசுல எடுத்துடுங்க. இப்ப சொன்ன இந்த காரியத்தை நீங்க அறிஞ்சு அதற்கு நன்றி உடையவர்களாய் இருப்பீர்களே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இப்பொழுது உனக்கு சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிற நல்ல வார்த்தை உனக்கு நான் சொல்லட்டும். நீ அந்த சூழ்நிலைக்கு, அந்த நன்றி அறிதல் உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்களே ஆனால், கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் என் அன்பு தேவ, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது 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 இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இது எந்த மனிதனுடைய தீர்க்க தரிசனமும் அல்ல. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது கர்த்தரே உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் ஒருவேளை வனாந்திரமாய் இருந்த உங்கள் வாழ்க்கை வயல்வெளியை போல் மாறி இருக்கலாம். ஓ குளோரி. ஒருவேளை வனாந்திரமாய் அவாந்திர வெளியாய் காணப்பட்ட உங்கள் வாழ்க்கை இப்பொழுது பசுமையான காட்டை போல் செழிப்பும் செல்வமுமாய் மாறி இருக்கலாம். சௌக்கியமும் சந்தோஷமுமாய் மாறி இருக்கலாம். ஆனாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதே அவர் உங்களுக்காய் உங்கள் வேத புத்தகத்திலே எழுதி தந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை 1000 மடங்காய் பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன், 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு நாளும் தவறி போகாது. இந்த வானமும் பூமியும் அழிந்து போகலாம், அவைகள் ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்து போகலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒரு உறுப்போ ஒரு நாளும் ஒளிந்து போவதும் இல்லை, பொய்யாய் போவதும் இல்லை. இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போவது நிச்சயம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மென்மேலும் தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் வாழ்வீர்கள், வளர்வீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருப்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ
தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கடந்த வாரம் நம்முடைய அற்புதமான வெள்ளூரிலே நடந்த 3 நாள் கூட்டங்கள் கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் அதை அற்புதமாய் ஏறத்தாழ 350 பேர் அவர்கள் பெயரை கொடுத்து, அவர்கள் நிச்சயமாய் அவருடைய பெயரையும் போன் நம்பரையும் கொடுத்து நான் சுகமானேன் என்று சொன்ன புறஜாதிகளும் நம்முடைய தேவ பிள்ளைகளுமாய் அத்தனை நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் சுகமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பெயரை கொடுத்து போன் நம்பரையும் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பெரிய காரியம் பாருங்க. திரளான கூட்டத்தார் வந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல லைவ்ல இருக்குது. நீங்க எப்பொழுதும் அதை பார்த்து கொள்ளலாம். அதில் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் பார்க்கலாம். இன்னும் பாருங்கள், இந்த வாரம் திருவண்ணாமலையில் டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளி மைதானத்திலே திருவண்ணாமலை அற்புதமான தேவ மனிதர்கள் சேர்ந்து அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் ஜெபியுங்கள், நன்றாய் ஜெபியுங்கள். இந்த தேசத்திலே பட்டணங்களிலே நம்முடைய நகரங்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதலின் தொனி கேட்க வேண்டும். எங்கள் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்ற தொனி எங்கும் கேட்க வேண்டும். கர்த்தர் அப்படியாய் செய்யும்படியாய் என் சகோதர சகோதரிகள் தவறாமல் ஜெபிப்பீர்கள் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தயாரிக்க உதவி செய்த அன்பு சகோதரி, வெள்ளூரை சார்ந்த ஜெபமலர் என்கிற என் அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் 1000 மடங்காய் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் என் தெய்வமே உம்முடைய பிள்ளையை 1000 மடங்காய் குடும்பத்தோடு முழு குடும்பமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே யார் யார் இணைந்து இருக்கிறார்களோ, யார் யார் இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ, இவர்களில் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய், ஐயா, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. ஆயினும் என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே எங்கே பிரச்சனைகள், குழப்பங்கள், ஆபத்துகள், கஷ்டங்களிலே துவண்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே சிக்கலும் சிரமங்களிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே வாழ்க்கையெல்லாம் சாம்பலாய் போய்விட்டது, ஐயா புழுதியில் இருக்கிறது போலவும் குப்பையில் கிடக்கிறது போலவும் கிடக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து என் தெய்வமே அவர்களை உயர்த்த வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய சுராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை, தேவ வார்த்தையை விசுவாசியுங்கள் சொன்னீங்களே சுவாமி. இவருடைய காலம் நிறைவேறிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தெய்வமே, இவருடைய காலம் நிறைவேறிவிட்டதற்காக, அதை நிறைவேற செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீங்க சொன்னது போலவே 1 பேதுரு 5:6-7 சொன்னது போலவே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஐயா அடங்கி இருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீரே விசாரிக்கிறவராய், நீரே ஆறுதல் செய்கிறவராய், நீரே கடந்து வந்து இவர்களை பாதுகாக்கிறவராய், பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காக்கிறவராய், நாங்கள் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது 1000 மடங்காய் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நம்புகிற விசுவாசிக்கிற ஐயா, நம்புகிற விசுவாசிக்கிற திடமனதோடு தேவ சமூகத்திலே தைரியமாய் வந்திருக்கிற என் தேவ சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து அவர்களை மகிமைப்படுத்தி உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்கும்படியாய், யார் யார் இவர்களை அற்பமாய் எண்ணினார்களோ, யார் யார் கேவலமாய் பேசினார்களோ, யார் யார் இவர்களுக்கு விரோதமாய் கைகொட்டி சிரித்தார்களோ, இவர்களுக்கு விரோதமாய் யார் யார் கூட்டம் கூடினார்களோ, எல்லாருக்கும் எல்லா பேருக்கும் முன்பாக என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய தயவு இறங்கி வரும்படியாய், ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகள் ஓ லார்ட் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இப்பொழுது இவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் குடும்பமுமாய், இவர்கள் கணவன் மனைவியுமாய் எந்த எந்த இடத்திலே என்ன சூழ்நிலைகளிலே இருக்கிறார்களோ, என் தெய்வமே நீர் இவர்களை விசாரிக்கிறவரானபடியினால் ஐயா, இந்த கவலைகளை எல்லாம் உம்மீதே வைத்துவிட்டு உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே, உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்குள்ளே அடங்கி
இருக்கிற என் தேவன் இப்படியாய் என்னை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என் தெய்வமே எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னதோடு அவர் கைப்பட எங்களுக்கு எழுதி தந்து இருக்கிறார். இவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். என் பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாம் இந்த காரியங்கள் கர்த்தரால் வரும். என் பிள்ளைகளுடைய மேல் படிப்புகள் கர்த்தரால் வரும். இவர்களுடைய எதிர்வான மேன்மைகள் எல்லாம் கர்த்தரால் வரும் என்று நம்புகிற விசுவாசிக்கிற ஒருவரும் சோர்ந்து போகாதபடி என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காய் அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஐயா இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. இந்த வீட்டை கட்டின காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. இந்த வேலை கர்த்தரால் வந்தது. என்னுடைய விசா காரியங்கள், என் பிள்ளைகளுடைய ஜாப் ஆர்டர்ஸ், கான்ட்ராக்ட் எல்லாம் கர்த்தரால் வந்தது. இந்த திருமணம் நடக்கவே முடியாது என்று உலகமே நினைத்துக் கொண்டிருந்த திருமணங்கள் எல்லாம் அந்த காரியங்கள் என் தேவனாலே வந்தது என்று சொல்லி என் தேவ பிள்ளைகள் எல்லாம் மகிழும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் மகிழும்படியாய் என் தெய்வமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு இவைகளை நீர் நிச்சயமாய் கூட கொடுத்தீர் என்று நம்பி விசுவாசித்துடன் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை கர்த்தர் 1000 பெருக பண்ணுவார். ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதில்லை. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் நிறைவேறும், மாற்றமே இல்லை. நிச்சயமாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாய் திருவண்ணாமலை, தொடர்ந்து திருச்சி, தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திலே நடக்க போகிற கூட்டங்களுக்காக நிச்சயமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.